Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண மிகுந்த நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்குள்ளார நாம் கடந்து போக ஆதாரமாய் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போமே. மார்க்கு 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவால கூட அற்புதம் செய்ய முடியாம ஒரு சில பட்டணங்களில வெளியேறினதற்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அவர்களுடைய அவிசுவாசம் கர்த்தருடைய கரங்களை கூட கட்டி போடுறதற்கு வல்லமை உள்ளது. ஏன்னா நம்மளுடைய அவிசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய அற்புதத்தை கூட நாம தவிர்க்கவும் முடியும், கடந்து போக முடியும், அதை பயனடையாம போயிடுவோம். அந்த மாதிரி அவர்களுக்கு பக்கத்திலே இயேசு கிறிஸ்து இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செஞ்ச அற்புதங்களை அல்லாமல் வேறொன்றையும் செய்ய முடியவில்லை. ஆனா அந்த அவிசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம வச்ச உடனே சகோதரர்கள் மீது நாம உடனே வெறுப்பு, வைராக்கியம், இவங்க ஏத்துக்கல, இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, காலில் இருக்கக்கூடிய தூசியை உதறி விட்டுட்டு நீங்க பக்கத்து ஊருக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த அவங்களுக்குரிய நேசம், பாசம், அன்பு இது எல்லாத்தையுமே விட்டுடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து செய்தது அந்த அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இன்னும் இவ்வளவு அற்புதங்கள் செய்தும், இவ்வளவு அடையாளங்கள் இருந்தும், இவ்வளவு ஆணித்தரமான வசனங்கள் இருந்தும் இவர்கள் இன்னும் அவிசுவாசமாய் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவிசுவாசத்திற்குரிய மிகப்பெரிய மருந்து என்னன்னா உபதேசம்தான். அந்த உபதேசத்தினால அந்த விதைகள் எல்லாமே நனைந்து, உபதேசம் என்னும் மழையில நனைந்து அது விருட்சமாய் வெளிவருவதற்கு அவர்களுக்குள்ளார அற்புதங்கள், அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் செய்யறது அந்த இடத்துல நோக்கம் இல்லவே இல்லை. அவர்களுடைய விசுவாசத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். வாசிப்போமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். விசுவாசம் அப்படிங்கிறது மனிதர்கள் கூட இருக்கக்கூடிய உறவுக்கும் சம்பந்தப்பட்டது. விசுவாசமும் உறவும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் பலப்படணும் அப்படின்னா நம்ம சுற்றியில் இருக்கிறவர்களுடைய சிநேகத்தோடு கூட தான் நம்மளுடைய விசுவாசமும் பிணைக்கப்பட்டதா இருக்குது. அப்போஸ்தலர்கள் அவங்கள்ட்ட நாங்க ஒருத்தனை 7 தடவை மன்னிக்கிறதா, 70 தடவை மன்னிக்கிறதா அப்படின்னா 7 தரம் அல்ல, 70 முறைவா இருந்தாலும் மன்னிக்கணும். திரும்ப அவனே ஒரே நாளையில திரும்ப அதே தப்ப திரும்ப செஞ்சுட்டு அதை திரும்ப மன்னிப்பு கேட்டாலும் அவைகளை எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றதற்குரிய அடுத்த வசனமே, அப்பொழுது அப்போஸ்தலர்கள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னா பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்கிறதுனாலதான் எங்களால அன்பு செலுத்த முடியவில்லை, எங்களால இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாவற்றையுமே பொறுத்து கொள்ள முடியவில்லை, மன்னிக்கவும் முடியல அப்படிங்கிறத அப்போஸ்தலர்களை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு ஆவியினுடைய கனிப்படி நம்மளுடைய மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம் இவைகள் எல்லாமே இருக்கிறப்போ அவர்
அவளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய விதத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி மாறும். அத அடுத்ததா இது எல்லாத்துக்கும் மத்தியில கடுகளவு விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், அப்ப உங்களுடைய விசுவாசம் சின்னதா இருந்தாலும், அந்த கடுகு விதை அளவு இருந்தாலும், அவைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்றப்போ, நீங்க வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் சின்ன விசுவாசமாய் இருந்தாலும், இந்த மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கொண்டு அந்த இடத்துல நடப்பட வேண்டும் என்று சொன்னாலும், அதை நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம செய்யும் பொழுது அவைகள் நடந்தேறும். ஆனா மரம் மட்டும் இல்ல. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ அவன் தன்னுடைய சொல்லக்கூடியதுல மரம் மட்டும் பெயர்ந்து போய் பட்டு போகிறது மாத்திரம் இல்லாம மலைகளும் தள்ளுண்டு போகும், சமுத்திரத்துல தள்ளுண்டு போகக்கூடிய விதத்துல விசுவாசம் பெருக பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா, நீ சொல்றத குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளான இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஏன்னா மலையும் சரி மரமும் சரி, மரம் சின்னதா இருக்கக்கூடிய, ஏன்னா மரத்தை வேரோடு பிடுங்கி நடுறது அப்படின்றது இன்னைக்கு சாத்தியமான விஷயமா இருக்குது. பொக்லைனரை வச்சோ அல்லது புல்டோசரை வச்சோ அது வேரோடு கூட எடுத்து அதை இன்னொரு இடத்துல நடுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா மலையை பார்த்து பெயர்த்து போய் இன்னொரு இடத்துல நடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. அது இதுவரைக்கும் நாம அந்த மாதிரி பெயர்ந்து போய் நம்ம நட்டதையும் பார்த்ததும் கிடையாது. ஆனா அதுக்காக தான் ரெண்டையுமே சேர்த்து சொல்லுகிறார் தேவன். நீ மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்னாலும் அது உனக்கு கீழ்ப்படியும், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் நீ சொல்லியபடியே ஆகும். அதுல சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். மரத்தை பார்த்து சொல்றதுக்கு மட்டும் ஒரு சில சமயத்துல நமக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா மலையை பார்த்து சொல்றதுக்கு நமக்கு பல சமயங்கள்ல விசுவாசம் இல்லவே இல்லை. நமக்கு பல சமயங்கள்ல அந்த விசுவாசத்தினுடைய தேவனுடைய கடுகளவு இருக்கக்கூடிய விசுவாசத்துல மிகச்சிறிய கடுகளவு இருக்கக்கூடியது. அந்த விசுவாசத்தை நம்ம பயன்படுத்துகிற பொழுது யதார்த்தமான வாழ்க்கையில நாம் இன்னும் அதை சக்சஸ்ஃபுல்லாவே நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம பல சமயங்கள்ல வியாதியை பார்த்து கடிந்து கொண்டு போவோம். ஏன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் வேரோடு பிடிங்கி போ, மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் போகும்னு சொல்றீங்க. இந்த வசனத்தோட தான் சொல்றோம். ஆனா அந்த விசுவாசம் நமக்கு பல சமயங்கள்ல அதை பயன்படுத்த முடியாம அதனுடைய அந்த பிரச்சனையில இருந்து இருக்கக்கூடிய அந்த தோல்வியும் இருக்கிறத நாம் யதார்த்தமான வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆமென். அப்போ நான் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ளார நிறைவேற இருந்திருக்கணும். பல சமயங்கள்ல நாம் எதிர்த்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதை பார்த்து கடிந்து கொண்டு அதிகாரமிட்டு கட்டளையிட்டு பேசக்கூடிய சமயத்துல அவைகள் அவ்வாறாய் யதார்த்தத்துல காண முடியாம போகிறது. அப்போ கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய மனுஷனுடைய அந்த விசுவாசத்தை நமக்கு விதைத்து அதை வளரச் செய்து விருட்சமாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்போ பல சமயங்கள்ல இந்த சிறிய அளவு விசுவாசத்தை வைத்து கொண்டு பெரிய அளவு பிரச்சனையை நாம் சந்திக்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படக்கூடிய காரியம் அல்லவே அல்ல. சிறிய பிரச்சனைக்கு சிறிய விசுவாசம், பெரிய பிரச்சனைக்கு பெரிய விசுவாசம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை.
கடுகு விதை அளவு அப்படிங்கிறது விதை அளவு இருக்கக்கூடிய விசுவாசத்தை பேசவில்லை. வசனம் பேசுகிறது அந்த விருட்சத்தினுடைய விசுவாசத்தை பேசுகிறது. அந்த வளரக்கூடிய அது சிறிய அளவுல இருக்கக்கூடிய விசுவாசத்தை அல்ல, வளரும் கூடிய பெரிய விசுவாசமே பெரிய காரியங்களை நடப்பிக்க கூடியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எல்லாமே நாம பல சமயங்கள்ல சின்ன விசுவாசம் இருந்தா கூட போதுமே, எனக்கு நான் காலையில ஒரு சின்னோண்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அல்லது ஒரே ஒரு உபவாசம் இருந்துட்டு வந்துட்டேன், அல்லது ஒரு அத்தியாயம் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் நாம நினைவுக்கு நம்ம பெரிய பெரிய காரியங்கள்லாம் சந்திக்கிறப்போ, வியாதி எதிர்த்து ஜெபம் பண்றப்பையோ அல்லது பிரச்சனைகளையோ சூழ்நிலைகளையோ எதிர்த்து கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுகிறப்போ அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்காததற்கு காரணம் ஏன்னா நமக்கு சீஷர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் கொடுத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஏன்னா இன்னைக்கு கள்ள போதனைகளிலோடு கூட இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தினுடைய அதிகாரம் என்னன்னா, அந்த ஆதி அப்போஸ்தலிக்க சபையோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு அப்புறமேட்டு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை, யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் கேட்டாங்களோ அந்த சந்ததியாருக்கு மட்டும்தான் நடந்துச்சு. இல்ல, இன்றும் பேசுகிற தேவன், இன்றைக்கும் இவைகளை நடத்துகிற தேவன். அடையாளங்கள் என்ன? நவமான பாஷைகள் பேசுகிறதா இருக்கட்டும், சர்ப்பத்தை எடுக்கிறதா இருந்தாலும், சாவுக்கு ஏதுவானது குடிக்கிறதா இருக்கட்டும், வியாதியஸ்தர்கள் மீது கை வைக்கிறதா இருக்கட்டும், இவ்விதமாய் தேவன் பரலோகத்துல எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொல்லப்பட்ட அத்தனையும் இன்றளவும் நிறைவேற வல்லதா இருக்கிறது. ஆனா அதுக்கு தகுதியுடைய அப்போஸ்தலனாகவும் அவருக்குரிய சீஷனாகவும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அப்போ விசுவாசத்தினுடைய அளவுல நாம எப்பொழுதுமே சின்னோண்டு கடுகளவு இருக்கக்கூடிய விசுவாசத்தை வச்சுட்டு பிரச்சனையை பார்த்து நீ போன்னு பேசிட்டு இருக்கிறதப்போ அந்த பிரச்சனைகள் போகாமலே விடுபட்டதாய் இருக்கிறது. ஆனா அந்த கடுகு அளவு அப்படிங்கிறது அது ஒரு உவமையாகவும் உதாரணமாகவும் சொல்லப்பட்டது. மலையளவு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து நம்ம வெளியேறி போ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த கடுகு விதை வளரக்கூடிய விதத்துல அதுக்குதான் வசனமும் தெளிவாதான் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31-32 வாசிப்போமே. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளில் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமென். அப்போ சகல விதைகளிலும் சிறிய விதையாயிருந்தாலும் சகல பூண்டுகளிலும் பெரியதாய் இருக்கக்கூடிய மரம் அதுதான் விசுவாசம். நீங்க வச்சிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, சுயத்துல இருக்கக்கூடிய பெருமைகள், இந்த உலகத்தின் பூர்வமாய் இருக்கக்கூடிய எனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய பிரஸ்டீஜ், இது எல்லாத்த காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் என்பது யதார்த்தத்தை காட்டிலும் மிகவும் சிறிய அளவில் காணப்படும். ஆனா அதை உள்ளமாகிய நிலத்திலே விதைத்து நாம வசனமாகிய தண்ணீரை பாய்ச்சி தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவிசாய்த்து அவருடைய அன்பு என்னும் சூரிய ஒளிக்குள்ளார நாம் வளர்க்கிற பொழுது அது சகல பூண்டுகளிலும் பெரிதாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னா, கடுகு விதை அளவு சிறிதாய் இருந்தாலும் வளரும் போது அது செடிகளுக்குள்ளார பெரியதாய் இருக்கிறது போல நம்மளுடைய விசுவாசமும் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களை காட்டிலும், இந்த உலகத்தை சார்ந்தவர்களை காட்டிலும் அது பெரிய ஒரு விருட்சமாய் காணுகிற பொழுது
மரமும் பட்டு போகும், மலையும் பெயர்ந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளார கடந்து வரக்கூடியதா இருக்கு. சகல விதைகளிலே காட்டிலும் சிறிய விதையாவே நாம வச்சுக்கிட்டு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், கடுகளவு விசுவாசம் இருந்தா, சின்ன விசுவாசத்தையே நாம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வளரக்கூடிய விசுவாசமாய் மாற வேண்டும். அது வளர்ந்து அது ஓங்கி, அது மட்டும் இல்லாம பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாகும். அப்போ இது கடுகு விதை மேல ஒரு எறும்பு கூட உட்கார முடியாது. அந்த எறும்பு கூட உட்கார முடியாத அளவுக்கு சின்னதா இருக்கக்கூடியது விருட்சமாய் வளர்ந்த பின்பு பல பறவைகள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்து இருக்குது. உங்களுடைய விசுவாசம் ஆரம்ப காலத்திலே அது சின்னதாய் இருந்தாலும், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். அப்போ நம்மளுடைய அந்த விசுவாசத்தை வந்து பெருக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய விசுவாசம் நீதிமான் வந்து நாம பிழைச்சு நிற்கிறதே, இன்னைக்கு ஒரு சீசனாகவோ அல்லது தேவனுடைய சமூகத்தை சார்ந்த சபையிலேயோ நாம் நிற்கிறோம் அப்படின்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருபையை நாம விசுவாசத்தினால மாத்திரம்தான் பிழைத்திருக்க முடியும். விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய தேவ நீதி அது சுவிசேஷத்தினால் வெளிப்படக்கூடிய, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே பிரசங்கிக்கக்கூடியவர்களாய், எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருகிறவர்களாய், அதற்கு அப்புறமேட்டு தான் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். வாசிப்போமே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமென். பவுல் எழுதக்கூடிய விதத்துல மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அப்ப அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய அளவு விருட்சமாய் வளர்ந்திருக்கிறது. அவன் இன்னும் கடுகு விதை அளவு விசுவாசம் என்கிட்ட இருந்தாலும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. மழையை பெருக்கத்தக்கதான சகல விசுவாசமும், அவ்வளவு பெரிய விசுவாசத்தையும் அவன் வைத்திருக்கிறான். ஏன்னா அவனுடைய விசுவாசம் ஆரம்ப காலத்துல தேவன் அவனை தெரிந்தெடுத்து கொள்ள விட்டதுல 0ல ஆரம்பிச்சிச்சு. 0% இருந்தது. அது படிப்படியா வளர்ந்து 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 ஏறக்குறைய 90% வரைக்கும் வளர்ந்தது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய அழைப்புல 75வது வருஷத்துல ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஒரு 0%ல இல்லைன்னா கூட 5%ல ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ என்னை அழைக்கிறாங்க, அந்த அழைப்புக்கு இணங்கி நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5%ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவனுடைய 99வது வயதுல பிள்ளை பெறுவதற்கான அந்த தீர்க்க தரிசனம் பெறுகிற பொழுது ஏறக்குறைய 75 to 90% வரைக்கும் அவனுடைய விசுவாசம் வளர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய விதத்துல அவனுடைய விசுவாசம் செழித்து ஓங்கினது. அப்படி அவனுடைய மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசத்தினாலும் அவன் வளர்ந்ததுனால, அப்படின்றதுனால நாம வந்து இந்த உலகத்தை நேசிக்காம உலகத்தின் மீது அன்பு இல்லாம நாம இருப்போமே, ஆனா அதற்கு நாம பதில் சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவன் மலையை பெயர்க்கத்தக்கதான, நாம இன்னமும் நம்மளுடைய பிரச்சனையை பார்த்து பேசுகிற பொழுது நாம சின்ன விசுவாசம் ஏதோ ஒரு அதிகாரம் பைபிள் படிச்ச உடனே போய் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பேய் பிடிச்சவன வந்து பேய் விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து உடனே போயிட்டு நின்றுட்டு இருக்கிறது, அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம செய்யறதை காட்டிலும் என்னுடைய விசுவாசம் படிப்படியா நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும், பின்னோக்கி போகவே கூடாது. ஏன்னா நாம வந்து ஆதியில் இருக்கக்கூடிய அன்பை விட்டு விட்டாய் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். ஆதுள்ளவன் சபைக்கு சொல்லுகிறது, இது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஆனா அது எல்லாத்துலயுமே ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டு விட்டாய். ஆரம்பத்துல ரொம்ப சூட்டிக்கையா இருந்துச்சு எல்லா அன்பும் எல்லா காரியமும். ஆனா அது நாடையில விட சிறுக குறைஞ்சு எதை சொன்னாலும் நமக்கு வந்து இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், நாம வந்து பொறுமையா இருப்போம், நிதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அளவை விருட்சமாய் வளர்வதற்கு பதிலாக இன்னும் விதையாகவே வைத்திருப்போமே ஆனால் நாம தேவனுடைய சமூகத்துல
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல, அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்துல இயேசுவானவர் மறுரூபமாக மலையின் மேல் போன அந்த ஒரு காரியத்தை சொல்லப்படக்கூடியது. இது மேல நடக்கக்கூடியது. மறுரூபம் மேல நடக்கக்கூடியது. கீழே நடக்கக்கூடிய விஷயம் என்னது? மீதி இருக்கக்கூடிய 9 அப்போஸ்தலர்கள் தான் மீதி கீழே இருப்பாங்க. 3 பேர் யாராரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருமே மேல இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 9 அப்போஸ்தலர்களும் கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு இப்ப அவங்க கிட்ட கீழே இருக்கிறவங்க கிட்ட தான் தகப்பன்மார் தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப அவங்க கூடாம போயிடுச்சு. விசுவாசத்தோடு அவங்க ஜெபம் பண்ணாலும் கூடாமல் போயிடுச்சு. அப்போ மேல இருந்து கீழே இறங்கி வரப்ப மறுரூபத்தை பார்த்து திளைத்து ஓங்கின கர்த்தருடைய தன்மையை, முழு தன்மையும் பார்த்து அவங்க திளைத்து ஓங்கின அந்த சந்தர்ப்பத்துல கீழே பார்த்தா இன்னும் இது துரத்த கூட முடியாத அளவுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்போ விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே திட்டுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியது உங்கள் அவிசுவாசத்தினுடைய அந்த நெகட்டிவான ரீசன் இல்லை. உங்களுடைய விசுவாசம் இன்னும் விதையளவு விசுவாசம் தான் இருக்குது. விருட்சம் அளவிற்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னும் வளரக்கூடிய விதத்துல இல்லை. அந்த விசுவாசத்தில் இல்லை. உங்களுடைய விசுவாசம் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற பதத்துலதான் அது பயன்படுத்தப்பட்டதா இருக்குது. நெகட்டிவா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா அந்த தகப்பன்ட்ட குறைய கேட்டு அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு இவங்க 2 தடவை 3 தடவை ஜெபம் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த விசுவாசம் விதையளவாய் மாத்திரம்தான் இருந்துச்சு. விருட்சம் அளவாய் வளர்ந்திருக்கக்கூடிய விதத்துல மாறி இருக்குமே. ஆனால் அவங்க அந்த உங்களுடைய தனித்து இருக்கக்கூடிய சமயத்துல கேட்கிறாங்க இல்லையா, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்ப அதுல ஹீப்ரு வேர்ட்ல இருக்கக்கூடிய அந்த எபிரேய பாஷையில, ஹீப்ரு வேர்ட்ல, கிரீக் வேர்ட்ல இருக்கக்கூடிய அந்த மூல பாஷையில அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குறைவான விசுவாசம். அவிசுவாசம் இல்லை, குறைவான விசுவாசம். அப்ப அந்த குறைவான விசுவாசம் இருக்கிறதுனாலதான் உங்களால இதை வெளியே விரட்ட முடியல. அப்ப நிறைவான விசுவாசத்துக்கு அதை விருட்சமாய் வளர்த்திருக்கணும். மேல மோரியா மலையில பார்த்தப்போ உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும் அமைத்துக் கொள்ளும். அவ்வளவுதான் அவங்களுடைய விசுவாசம். ஆனா அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய மகிமையினுடைய தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில காட்டணுன்றதுக்காக கூடாரம் போட்டு அங்கேயே தங்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லவே இல்லை. கவனிச்சுக்கோங்க, நம்மளுடைய இந்த விசுவாச பயணத்திலையுமே நாம ஏதோ ஒரு வீட்டுல கூடி இருக்கிறோம், அல்லது ஒரு வேதாகமத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ முடிஞ்ச நேரத்துல ஜெபம் பண்றோம், நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்களை ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன 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 விஷயங்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய விசுவாச குறைவு பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போக அளவிற்கு இருக்கக்கூடிய வளருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இதையும் தாண்டின விதத்துல 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மகிமைக்கு மேல மகிமை அடைந்து அந்த விசுவாசத்திற்கு மேல் விசுவாசத்தை நாம வளர்த்து நாம வளருகிற பொழுதுதான், கண்ணாடியில பாக்குறதுனா என்ன இருக்குதோ இருக்கிறது தான் கண்ணாடியில தெரியும். ஏற்கனவே ஒரு சில பிரசங்கங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை. கண்ணாடியில நீங்க என்னது ஒரு பக்கத்துல பொட்டை இழுவி வச்சிருந்தீங்கன்னா அது கண்ணாடியில இழுவிதான் காட்டும்.
ஒரு பவுடர் கூட அடிச்சு வச்சிருந்தீங்கனாலோ குடைச்சு அடிச்சு வச்சிருந்தீங்கனாலோ அது என்ன இருக்குதோ அதை காட்டும். இதுல இருந்து அதை பியூட்டிஃபை பண்ணி கூடவோ அழகாவோ அந்த கண்ணாடி காட்ட போறது கிடையாது. என்ன இருக்குதோ, அப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் விதை அளவுதான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த விதை அளவு இருக்கக்கூடிய விசுவாசம் கடைசி வரைக்கும் கண்ணாடியில முகமுகமாய் காணப்படும். கர்த்தர் அந்த சாயலில் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப அந்த மகிமை, நாம என்ன மகிமை வச்சிருக்கிறோமோ அதுக்கு மேலதான் தேவனுடைய மகிமையும் சேரப்போகுது. அப்ப அந்த மகிமையை கூடுதலாய் காட்ட வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் இந்த விதை அளவு இருக்கக்கூடிய விசுவாசமா இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு மரமளவாய் இருக்கக்கூடிய, ஏன்னா நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விதையளவு பிரச்சனை இல்லவே இல்லை. சும்மா ஏதோ சாதாரணமான சின்ன காய்ச்சல், சின்ன தலைவலி, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விதையளவு பிரச்சனையை சந்திக்கிறோம். அப்படின்னா ஏதோ அப்பம் இல்ல, மீன் இல்ல, எங்களுக்காக கொடுங்க அப்படின்னா, மண்ணா இல்ல, காடை இல்ல அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக மாத்திரம் உலகபூர்வமா இருக்க, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், நல்ல சம்பளம் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நான் நல்ல வேலைக்காக நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், உடனே கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணாரு. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் தப்பே கிடையவே கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இந்த சீஷத்துவ பயிற்சிக்குள்ளார நாம் சீஷர்களாய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா அதையும் தாண்டின விருட்சமாக கூடியது. ஏன்னா ராஜ்யங்களை சுதந்திரிக்கிறவர்களும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்களே சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நாமளும் அந்த மோரியா மலையில இருந்து அவர் நல்ல இறங்கி வர சமயத்துல, மறுரூப மலையில இருந்து அவர் இறங்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல கீழே பாக்குறப்ப அவர் திட்டக்கூடிய விஷயம், உங்கள் அவிசுவாசத்தினாலே அற்ப விசுவாசிகளே, குறைந்த விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா திரும்ப மறுரூபமாக்குவதற்காய் இறங்கி வரக்கூடிய கர்த்தர் நம்மளைய பார்த்தும் அதே நிலைமையில பார்த்து சொல்லக்கூடியதா இருக்கு. இவங்ககிட்ட எல்லாம் விசுவாசம் இல்லாம இல்ல, இவங்களும் சீஷர்கள் தான், 9 பேரும் சீஷர்கள் தான். அவங்க கிட்ட விசுவாசம் இல்லாம இல்ல, அவங்க இயேசு கிறிஸ்துவோட இல்லாம இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன பணியை தான் செய்தார்கள், இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது பார்க்கக்கூடிய விதத்துலதான் இருந்தார்கள். ஆனாலும் அவங்கள பார்த்து விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியேன்னு திட்டுற அளவுக்கு மாறுது. அப்படின்னா அந்த விசுவாசம் இவங்களுக்கு ஞானஸ்தானத்தின் போதோ அல்லது அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டதோ எந்த அளவுல கொடுக்கப்பட்டதோ அதே அளவுல இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஏதோ நான் மட்டும் காக்கப்பட்டா போதும், நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அதே அளவுல வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாம் கேள்விக்குறியாய் நிற்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். அப்போ நாம இந்த விசுவாசத்தை நம்ம மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறது அப்படின்ற மாதிரி தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினால் வெளிப்படுகிறது. அப்ப நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய தேவநீதி என்பது பரலோகத்திலே நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேபியர்களாகவும் புறஜாதியாயிருந்தாலும் சுவாப கிளைக்கு ஏற்ற அந்த ஒப்பனையாய் இருக்கக்கூடிய அந்த தேவ நீதிக்குள்ளார் நாம் கடந்து போகிறோம் என்று இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் விசுவாசத்திற்கென்று விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த தேவநீதி நாம தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்படுவோம்ன்ற விசுவாசம் எதனாலன்னா விசுவாசத்தினால் வெளிப்படுகிறது. நாம வச்சிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய அளவு எவ்வளவுக்கு பெரிதாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு பெரிதாய் இருக்கக்கூடிய தேவ நீதியை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். இல்லைன்னா நாம வச்சிருக்கக்கூடியது இன்னும் சின்ன சின்ன உலகபூர்வமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாத்திரம், உலகபூர்வமா இருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு மாத்திரம் என்னுடைய ஜெபமோ என்னுடைய விசுவாசமோ கர்த்தர் எனக்கு இது தருவார், அது
நம்ம உண்பதும் உடுப்பதும் தங்குவதும் இத மாத்திரம் நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ள அந்த காரியங்களிலே கேள்விக்குறியாய் நிற்கிறோம். ஏன்னா நம்மளை பத்தி நாம மிதமிஞ்சி எண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. ரோமர் 12:3 வாசிங்களேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அப்ப தேவன் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விசுவாசம் இருக்கு. 2 விசுவாசம் இருக்கு. ஒண்ணு என்னது, இந்த விதைக்கப்படக்கூடிய விசுவாசம், இன்னொன்னு வளரக்கூடிய விசுவாசம். அந்த விதைக்கப்படக்கூடிய விசுவாசம் அப்படின்னா தேவன் என்ன அளவுல நமக்கு கொடுத்தாரோ அந்த அளவுல. இப்ப ஆபிரகாம் தெரிந்தெடுக்கிறப்போ அவனுக்கு என்னது, ஓரளவுக்கு விசுவாசத்தோடு கூட தான் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தோடு கூட தான் கூட்டிட்டு வந்தார். மோசைய கூட்டிட்டு வரப்ப அவனுக்கும் ஓரளவுக்கு விசுவாசத்தை தேவன் அவனுக்குன்னு பகிர்ந்தளித்து அந்த விசுவாசத்தின்படிதான் கூட்டிட்டு வந்தார். ஆனா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வருகிற பாதைகளிலே அவர்கள் சந்தித்த உபத்திரவங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், ஒவ்வொரு சங்கடத்திலையும் ஒவ்வொரு எதிர்ப்புகளிலையுமே அவங்களுடைய விசுவாசம் உரமிடப்பட்டதாய் வளர்ந்ததாய் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அவர்கள் விசுவாசத்தினாலே வெளிப்பட்டது. அவர்களுடைய சொந்த விசுவாசத்தினாலே வெளிப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போமே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். நான் இவ்வளவு பிரச்சனையில நான் நிக்கிறேன்னா என் விசுவாசம் தான் பிரதர் அப்படின்னு பல சமயங்கள்ல நம்மளுடைய சாட்சிகளே சொல்றவங்களா இருக்கிறோம். பட் இதுல பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணும் இல்லை. அவர் பகிர்ந்தளித்த ஈவு, அவர் பகிர்ந்தளித்த அந்த ஈவு, தேவன் கொடுத்த பகிர்ந்தளித்த தேவனுடைய ஈவுக்குள்ளாரதான் நாம நிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசத்தை கொடுத்த அளவுலே வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா தேவன் அதுல மிகவும் வருத்தப்படக்கூடியவரா இருப்பார். ஏன்னா ஆவியான ஒரு துக்கப்படுத்துறது மன்னிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா அது மறுமையிலையும் அது தேவனுடைய சமூகத்துல கேட்கக்கூடியதா தான் இருக்குது. ஆவியானவருடைய காரியத்தை நாம எப்பொழுது திருப்திப்படுத்தக்கூடிய விதத்துல நாம மாத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் அளவுக்கு அதிகமாய் அது வளர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கணும். இதுல பெருமை பாராட்டுறதுக்கு நான் போய் ஆஸ்பத்திரியில ஜெபம் பண்ணு எல்லாரும் வியாதிக்கு சுகமாச்சுன்னா அது தேவனுடைய ஈவு. ஆனா அந்த அளவிற்கு அந்த விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு யாருக்குமே நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மிதமிஞ்சி எண்ணணுங்கிற அவசியத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கொடுக்கவே இல்லை. நாம பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலும் அது தேவன் கொடுத்த ஈவனுடைய விசுவாசத்தின்படி அவைகளை எதிர்த்து கொள்வது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வரமும் கொடுத்திருக்கலாம். அப்ப இன்னமும் நம்மளுடைய வரத்தை நாம இன்னமும் ஆண்டவரே எனக்கு இன்னும் வரம் கொடுத்துருக்கிறீங்க, இன்ன வரத்துல நான் செயல்பட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நாம அறியாம ஏதோ ஆன்லைன்ல பிரேயர் நடத்துறாங்க, ஏதோ நம்ம சபை கூடுகையில கரெக்டா நம்ம போயிட்டோம்னா, ஏதோ நம்ம பைபிள் வாசித்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோ அப்படிங்கிற நம்மளுடைய விசுவாசம் இருந்தால் இது மகிமைக்கு மேல் மகிமை அடையக்கூடியது, கண்ணாடியில காணக்கூடியது, விசுவாசத்திற்கென்று விசுவாசத்தினால் விளங்கக்கூடியது. இது எல்லாமே விளங்காமலே போகக்கூடியதாய் இருக்கும். ஏன்னா நாம ஆவியினாலே அருளப்பட்டிருக்கக்கூடியது. விசுவாசங்கிறதும் ஒரு வரம் தான். அந்த வரமாகிய விசுவாசத்தை விருட்சமாய் வளர்க்க வேண்டியது தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருக்கக்கூடியதை பொறுத்துதான் இருக்குது. ரோமர் 5:5 வாசிப்போமே. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அப்ப நம்ம தேவனை அறிகிற அறிவுக்குள்ளார நாம இன்னும் மேல 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 ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் சின்ன சின்ன வியாதிகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள், இதுல எல்லாத்துலயுமே தாண்டறப்போ நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, என் கர்த்தர் பெரியவர்
அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டி தாண்டி தாண்டி, ஏன்னா எதிரிகளின் மத்தியிலே எனக்கு ஒரு விருந்தொன்றை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது எதிரிக்கு பக்கத்துல நிக்கிறப்ப கூட விருந்த பத்தி யோசிக்கிறான். ஏன்னா எவன் வேணாலும் வரட்டும், எவன் வேணாலும் போகட்டும், என்னை சவுலே கொன்றதுக்கு திரளான படைகளை தேடிட்டு வந்தாலே என்னை காப்பாற்றுகிறவர் என் கர்த்தர், என் கண்மலையும் அவர் தான், என் கோட்டையும் அவர் தான், என் அரணும் அவர் தான், என் துருகமும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி நம்பி அவன் காத்திருக்கிறதுனால தேவனுடைய சமூகம் அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு இருந்தது. ஆபிரகாமினுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தாது இருந்தது. மோசேயினுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தாது இருந்தது. யோசேப்பினுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தாது இருந்தது. உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் சோதிக்கப்படக்கூடியதா தான் இருக்கும். அந்த சோதிக்கப்படக்கூடிய விசுவாசத்தை நாம வளர்க்கிற பொழுது, வசிப்போமே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அப்ப அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடியதை வளர்க்கக்கூடியது அப்படின்னா அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். வேற எதுவும் உதவவே உதவாது. நீ வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில உதவுறதை காட்டிலும் அதிகமாய் உதவக்கூடியது அன்பினால் கிரிகை செய்யக்கூடிய அந்த விசுவாசம் மாத்திரமே நமக்கு உதவும். இறுதி நாள்ல கண்ணாடியில நாம் காண்கிறது போல முகமுகமாய் காண்கிற பட்சத்துல மகிமைக்கு மேல் மகிமை அடையக்கூடிய விசுவாசத்திற்கு என்று விசுவாசத்தினால் நிலை பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நமக்கு உதவக்கூடியது அன்பினால் செய்யக்கூடிய கிரியை தான். நீங்க அன்பை பிரதானமாய் வளர்க்கிற பொழுது உங்களுடைய விசுவாசமும் பிரதானமாய் வளரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும், இந்த நபரும் மாறுவாரு, இந்த பட்டணமும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் காத்திருந்ததுனாலதான் கடைசி வரைக்கும் யூதாச தன்னுடைய கையில வச்சிருந்தார். ராத்திரி காட்டி கொடுக்குறான்னா அதுக்கு முந்தின ஒரு 2-3 மணி நேரம் வரைக்குமே அவனோடு கூட வைத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. ஏன்னா நிமிஷம் வரைக்கும் அந்த அன்பின் கிரிகை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். ரோமர் 10:7. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. ஆமென். அப்போ நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளார நம்ம பல சமயங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாம அதை செயல்லையும் காட்டணும். மரித்தோரில இருந்து எழும்பின தேவன் பரத்திற்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி என்னென்னத்தெல்லாம் வல்லமை உள்ளவர்களாய் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்றாரோ அந்த வல்லமை உள்ளவர்களாய் நாம் செய்கிறவர்களாய் மாற வேணும்னு சொல்லி நம்மளுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். ஆன்லைன்ல உட்கார்றீங்க அப்படின்னா ஏதோ நமக்கு ஆறுதலா 4 பேர் 4 செய்தி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. இதுல நீங்க உங்களுடைய விசுவாசம் விருட்சமாய் வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேவ வசனங்கள் எல்லாமே விதைக்கப்படக்கூடியதா இருக்குது. அதனாலதான் நாம நாள் தவறாம ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு சகோதரனும் வரக்கூடியதற்கு காரணம் ஏதோ நம்ம நாமளும் லைவா இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டுன்றதுக்காக அல்ல. இங்கு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான். வாசிப்போமே ரோமருக்கு எழுதின நிருபம் அதே 10வது அதிகாரம் 17வது வசனத்தை. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அப்போ நமக்கு விசுவாசங்கிறது எதனால வரும் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வசனத்தையும் அதற்கு உண்டாயிருக்கக்கூடிய உபதேசத்தையும் அதற்கு. ஏன்னா நம்ம ஒரு நாள் கேட்போம், இன்னொரு நாள் நம்மளுடைய வேலைகளை பார்த்துருவோம், அல்லது நம்மளுடைய அந்த சோர்வு அசதிகள் என்ன சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வசனமா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சோர்வுகள்லாம் இருக்கிறதற்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனங்கள் விதைப்பதற்கு காரணம் உங்களுடைய விசுவாசம் இத்தகைய கேள்வியினால மாத்திரம்தான் வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே மாத்திரம்தான் வரும், வேற எதுனாலையும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எசேக்கியேல் 33:7.
மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். அப்ப நாம தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நாம கேட்கறது மாத்திரம் இல்லாம அத நாம எச்சரிக்கிறவர்களாகவும் நாம இருக்கணும். அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எச்சரிக்கிறவர்களாகவும். அப்போ உபதேசம் பண்ணாதான் நாம எச்சரிப்புக்குள்ளாரே போகிறவர்களா இருக்க முடியும். அப்ப 4 பேருக்கு நாம சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா, அப்போ நாம் போய் சொன்னாலாம் இவங்க எல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நாம உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தினுடைய விருட்சம் விதை அளவு தான் இருந்துகிட்டே இருக்குது. அது வளரவே இல்லை. அது வளரணும் அப்படின்னா 4 பேருக்கு நீ என்னுடைய வாயிலிருந்து கேட்ட வார்த்தைகளை, இப்ப நாம ஒரு சின்ன பிரசங்கம் இருக்குன்னா நாளைக்கே ஒரு 4 பேருக்காச்சும் சொல்லி பிரசங்கம் பண்ணிடணும். உடனே அந்த பிரசங்கம் பண்ணி நாம எல்லாத்தையுமே கொடுக்கறப்போ அந்த கேள்வியினால வரக்கூடிய அந்த விசுவாசத்தை நாம் யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப வசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் நாம தினைக்கு உடனே 8ல இருந்து 9 வரைக்கும் நாம வசனத்தை மட்டும் கேட்டுட்டு அதன்படி நாம செய்யாதவர்களாய் போனோம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல என்னுடைய விசுவாசத்தை இன்னும் விதை அளவாய் நம்ம ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், பைபிளை நீங்க புரட்டுறதா இருக்கட்டும், வசனத்தை சொன்ன உடனே அதை வாசிக்கிறதுக்கு வாஞ்சையாய் இருக்கிறதுனால உங்களுடைய திருவசனத்தில் வாஞ்சையாய் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறது மாத்திரம். நீங்க திருவசனத்துல வாஞ்சையா இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அந்த வார்த்தையின்படி செய்கிற பொழுது மாத்திரம்தான் இந்த விசுவாசம் விதையா இல்லாமல் விருட்சமாய் வளரக்கூடியதாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:6 நாம ஏற்கனவே வாசித்ததன்படியே நம்ம கிரிகைகள் எல்லாமே தேவனுடைய சமூகத்துல அன்பின் கிரிகையை செய்கிறதுனால விசுவாசத்தை நம்மளால வர்த்திக்க பண்ணவே. யோவான் 14வது அதிகாரம் 21ல இருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியாத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. ஆமென். அப்போ என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனேவனோ, அதுலதான் அங்க கண்டிஷன் அங்கதான் இருக்குது. அப்ப வசனத்தை தேவன் மீது அன்பாய் இருக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் வாங்கினேன். இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாரதான் நாம் கூடி இருக்கிறேன். அப்படி இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காரியத்துல எல்லாத்துலயுமே இயேசு கிறிஸ்துவை நீ அன்பாக வைத்திருக்கிறாய், அன்பின் பிரதானமாய் வைத்திருக்கிறாய் அப்படின்னா அடுத்து இம்மீடியட்டா செய்ய வேண்டியது வசனத்தின்படி நடக்கிறவனா தான் இருக்க முடியும். அன்பாய் இருக்கிறவன் எவனோ அவன் வசனத்தை கைகொள்ளுகிறவனாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் வசனத்தை கைகொள்ளுவான். அந்த வசனத்தை கைகொள்றதுனாலதான் தேவன் மீது அன்பாய் இருக்க முடியும். வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு நாம வாசிக்கிறோமோ, வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறோமோ, வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ, என்ன 7 தூரம் மன்னிக்கிறது 70 தூரம் மன்னிக்கிறதுனா மன்னிச்சு பழகிறோம். என்னது கெட்ட வார்த்தை யாதொன்று புறப்படாதபடிக்கு செய்யறோம். யாதொரு பொருளாசையாகிய விக்கிரகம் உன்னோட இருக்கிறதா பொருளாசை இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நாம் மாற்றுகிற பொழுது, அவருடைய வசனம் எனக்குள்ளார நிறைவேறுகிற பொழுது இந்த விதை அளவு இருக்கக்கூடிய விசுவாசம் மரமாய் வளர்ந்து பல பறவைகளும் தங்குவதக்கூடிய விதத்துல தேவ கிருபை அந்த இடத்துல பெருகினதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் பணி 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென்.
அந்த நற்குணசாலியா இருக்கிறதுக்கு 2 விஷயத்தை தெளிவா செஞ்சாங்கங்க. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வசனங்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டதா இருக்கிறது. ஆனா காரியங்கள் இப்படியாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசித்தார்கள். வசனமும் வேத வாக்கியமும் ஒன்று அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது தப்பு. இவங்க சொல்லக்கூடிய வசனங்கிறது வேற, இந்த வேத வாக்கியங்கிறது வேற. மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பின்னணிக்குள்ளார நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, அந்தியோக்கிய பட்டணத்தினருடைய பின்னணிக்குள்ளார நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, அவங்க மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கித்த அந்த வசனத்தை எல்லாத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டுக்கு போய் அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிள்ல வேத வாக்கியங்களை வாசித்து பார்க்கிறாங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் பணி 17:11 திரும்ப இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் குணசாலியா இருக்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை, ஏன்னா இது புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலகட்டத்திலே நடந்த விஷயம். அப்ப இந்த அந்தியோக்கிய பட்டணத்தார் வந்து என்னது, அவங்க வந்து முதல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடு பார்க்காத ஆட்கள். அவங்க கையில வச்சிருக்கக்கூடியது பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் மாத்திரம்தான். தோராவோ அதுல இருக்கக்கூடிய புத்தகங்களோ மாத்திரம்தான் அவர்கள் கையில இருக்கக்கூடிய அந்த ஓலை சுருளோ ஏட்டுச்சுருளோ எல்லாம் ஒண்ணு அவங்க வச்சிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். ஆனா இவர்கள் கேட்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டினுடைய விஷயங்கள். அந்த புதிய ஏற்பாட்டினுடைய விஷயங்கள் வாய்மொழியாய் கேட்கிற பொழுது அந்த வாய்மொழியாய் கேட்ட இந்த நிஜத்தை எல்லாவற்றையுமே நிழலாகிய பழைய ஏற்பாட்டுல போய் வீட்டுல போய் வாசித்து பாக்குறாங்க. வாசித்து பார்த்து இந்த வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்தினுடைய வரிகள். இந்த வசனம்ன்றது அப்போஸ்தலர் வாய்மொழியாய் சொன்ன அந்த புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரப்படுது அப்போஸ்தலருடைய வாயிலிருந்து. ஏன்னா நாம 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். அப்ப நம்ம வந்து மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா மனோவாஞ்சையாய். அப்ப நீங்க வந்து வசனத்தை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு பிரதர் பேசுறாரு, ஏதோ ஒரு பக்கத்துல நிறைய கொண்டு வந்து இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே கொண்டாந்து பேசுறாரு, அந்த வசனத்தை நாம கேட்போம், 1 மணி நேரம் வந்து அமைதியா உட்கார்ந்து கேட்போம் அப்படிங்கிறதற்காக அல்ல. அந்த விசுவாசத்தை தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டதுனாலே கர்த்தர் தான் என் கூட பேசுறாரு. அப்போ சுவிசேஷம் நாம் வாசிக்க கூடியது வேத வாக்கியங்கள். இன்றைக்கு பிரசங்கத்துல இருந்தோ அல்லது சகோதரர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு வாக்கியமும் கடவுளுடைய வசனத்திலிருந்து பேசக்கூடிய அந்த பிரசங்கங்கள் எல்லாத்தையுமே வசனங்கள். இது 2ம் வித்தியாசமா இருக்கக்கூடியது. இன்றும் பேசக்கூடியவராய் இருக்கிறார். அது தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துலதான் இருக்கு. அப்போ விசுவாசத்தினுடைய அளவு நாம என்னைக்கு நாம வந்து ஆதியில இருக்கிறப்போ நம்ம சத்தியத்தை கேட்கிறப்ப ஒவ்வொரு வசனமும் நமக்கு புதுசா தெரிஞ்சிச்சு. அப்போ புதுசா தெரிஞ்சப்ப அத்தனையும் பார்த்து அப்படி வியந்து போய் நாம வந்து சரி நான் ஞானஸ்நானம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு அதே வசனம் தானே சொல்றாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடியதானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய அந்த விசுவாசத்தினுடைய அளவு அன்னைக்கு பார்த்தா அதே அளவுல இல்லாம அந்த பரிணாமத்தை மாத்தணும். அப்ப இந்த அப்போஸ்தலர் 17:11 பார்க்கக்கூடிய விதமா இருக்கட்டும், 1 தெசலோனிக்கேயர் 21:13 நாம வாஸ்த விதமா இல்லை, இன்னைக்கு பாக்குற விதமே வித்தியாசமா இருக்கும். இப்ப கடுகு விதை அளவு விசுவாசங்கிறத நாம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ விதை
விசுவாசம், சின்ன விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னா அவர் அந்த இடத்துல சொல்லக்கூடியது கடுகு விதை மாதிரி வளரக்கூடிய விசுவாசம் வச்சிருந்தேன்னா தான் மலையை பார்த்து பெயர்ந்து போக முடியும். மரத்தை பார்த்து பெயர்ந்து போகணும், வேரோடு பெயர்ந்து போவோம். அதெல்லாம் நடக்கும். வளரக்கூடிய கடுகு விதை எப்படி வளருதோ சகல விருட்சங்களிலும் காட்டிலும் பிரம்மாண்டமா வளருகிறது போல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அப்போஸ்தலர் பணி 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஆமென். அப்ப என்கிட்ட இருக்கிறது வெள்ளியோ பொன்னோ இல்லை, என்கிட்ட இருக்கிறது தேவனுடைய வசனம் மாத்திரமே. தேவனுடைய வசனத்தை அவன் மனோவாஞ்சையாய் அவன் ஏற்றுக்கொண்டதுனால அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலன் பேசினது பேதுரு தான். ஆனா நிகழ்ந்தது கர்த்தருடைய வார்த்தையே அவனுக்குள்ளார கடந்து போய் அவன் எழுந்து நடந்தான். அப்ப மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் மாறும். எப்போ தெரியுமா? அதை கேட்கிறவனுடைய விசுவாசம் மாறுகிற பொழுதுதான். இது கலிலேயர்கள் அல்லவோ, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அல்லவோ, இவர்கள் பேசுகிறதை நாம் எப்படி நம்மளுடைய பாஷையில கேட்கிறோம் என்று கேட்டவர்கள் ஒருத்தர் ஞானசானம் வாங்கவே இல்லை. இது தேவனுடைய சத்தம், தேவனுடைய குரல் அப்படின்னு சொல்லி கேட்டவர்கள் மாத்திரம் 2 பேருக்கும் ஒரே பிரசங்கம் தான். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவோ அப்படின்னு சொல்லி கேட்டவனுக்கும் அதேதான், ஞானசானம் வாங்கினவனுக்கும் அதேதான். ஆனா அதுல கேட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்தினால கேட்கின்ற பொழுது அவன் என்னது, அந்த வியாதியஸ்தவனுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏதோ இவங்க தர்மம் தருவாங்கன்றதுக்காக அவன் ஏறெடுத்து பார்த்தவன் அவனுக்கு நடக்கவே முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாய் நடந்தேறினதற்கு காரணம் அந்த மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வசனமாய் மாறினதுனால. நம்மளுடைய வார்த்தைகளும் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வசனமாய் மாறுகிற பொழுது அது நிச்சயமாய் கிரியை செய்யாமல் திரும்பவே திரும்பாது. ஏன்னா தேவனிடத்துல இருந்து புறப்பட்டு வந்த எந்த வார்த்தையும் அது கிரியை செய்யாமல் புறப்படாது. வாசிப்போமே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம். எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்க மாதிரி நம்ம யாருமே தேவனுடைய சத்தத்தை நேரடியா கேட்கவே இல்லை. அது பிரம்மாண்டமாகவும் இடி முழக்கத்தை போலவும் தாங்க முடியாத ஒரு பிரகாசத்தோடு கூட இருந்த அந்த ஒரு சத்தத்தை நாம இன்னும் கேட்கவே கிடையாது. ஆனா அப்படி கேட்டவங்க எல்லாருமே அவங்க பயந்து போய் இது தேவனுடைய சத்தம் வேணாம், மனுஷனே பேசினா போதும்னு அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இனிமே தேவன் மனுஷர் மூலியமாய் பேசுவதும் சாத்தியம் என்பது எபிரேயர் புத்தகத்துல இருந்தே நமக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். அவர்கள் வேண்டிக் கொண்டதன்படி இன்னைக்கு மனுஷன் அதே 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். பேசுகிற மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென். மோசே சொன்னப்ப மோசே சொன்னதை கேட்காதையோ, ஆபிரகாம் சொன்னதை கேட்காதவனோ, யோசேப்பு சொன்னதை கேட்காதவனுடையோ பல பேர் பிரச்சனைகளை சந்திச்சார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பூமியிலே இருக்கிறவன் பேசினதை கொண்டு தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசின இந்த வசனங்கள் எல்லாமே பரலோகத்திலிருந்து இறங்கினது. தேவ வசனங்கள் எல்லாமே பரலோகத்திலிருந்து இறங்கினது. அதை பேசுகிற பொழுது அதுல இருந்து விலகணும் அப்படின்னா நாம எப்படி தப்பிப்போம் அப்படிங்கிறது வேத வசனம். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் கரை இல்லாம நிக்கணும் அப்படின்னா விசுவாசம் விருட்சமாய் வளர்ந்துகிட்டே இருக்கணும். வளர 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 வளரதான் தேவன் வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் நிற்பதற்கான வாய்ப்பு உண்டு. மத்தேயு 17:21. இந்த
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் இப்படி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அப்புறமேட்டு அவர் சொல்லக்கூடிய வசனம், நம்ம ஆவியானவர்னால, இது உபவாசத்துல ஒரு டேஞ்சர் ஒண்ணு இருக்குது. டேஞ்சர் என்னன்னா, நாம உபவாசம் போட்டு தேவன் விரும்பாத காரியத்தை எனக்கு நீங்க தந்தே ஆகணும்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்மளுடைய சித்தத்துக்குள்ளார கொண்டாந்து நிறுத்துற மாதிரி 40 நாள் உபவாசம் இருந்தேன், 30 நாள் உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்மளுடைய உபவாசம் ஒரு நாளும் அமைஞ்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசம் இருந்தாரோ அப்படித்தான் உபவாசம் இருக்க வேண்டும். மார்க் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். அவர் உபவாசம் இருக்கிறப்ப பிசாசினால சோதிக்கப்பட்டாலும் தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய விதத்துல இருந்தது. ரெண்டுமே நடந்துச்சு. பிசாசினால சோதனை ஒரு பக்கத்துல இருந்தாலும் தேவ தூதர்களுடைய பணிவிடையும் அவருக்குள்ளார இருந்தது. காரணம், இவர் நானே போய் ஊழியத்துக்கு போறேன், இதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போகவில்லை. ஆவியானவர் தாமே. இத நீங்க 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தாமே அவருக்கு என்னது வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றான்னு சொல்லி தெளிவா இருக்கும். அப்போ அந்த வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அனுபவம் உபவாசத்தினுடைய அனுபவம். உபவாசத்தினாலதான் இருந்தாதான் நம்மளுடைய விசுவாசம் விருட்சமாய் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகமாய் உண்டு. ஆனா அந்த உபவாசம் ஆவியானவரினால நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கணும். நம்ம சொந்த சுயத்தினால நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், நான் இன்னைக்கு நான் இன்னும் 40 நாளைக்கு நான் கறி சாப்பிட மாட்டேன், இன்னும் 40 நாளைக்கு நான்வெஜ்ஜே தொடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சுய இஷ்டத்தினால நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் பிசாசினுடைய சோதனை மாத்திரம்தான் இருக்கும். தேவ தூதர்களுடைய பணிவிடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவ சித்தத்தின்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தேவ தூதர்களும் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி நம்மளுடைய செவிகளை சார்க்கிற பொழுது, அவருடைய ஏன்னா நீதிபதிகளுடைய புத்தகம் சொல்லுகிறது என்னவென்றால், என் மகனே என் வார்த்தைகளை கேள், உன் வசனத்திற்கு உன் செவியை சாய், அவை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளாரே காத்துக்கொள், அவைகளை கடைபிடிக்கிறவன் எவனோ அவனுக்குள் ஜீவனும் அவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கும். இந்த வசனம் வர்றப்போ அது உடலுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமும் ஜீவனும் தரக்கூடிய அந்த வசனத்தை எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இது பரிபூர்ணத்தை நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாய் வார்த்தைக்கு 2 உண்டுங்க, அதிகாரமும் உண்டு, அதுல இருக்கக்கூடிய பலவீனமும் உண்டு. ஏன்னா நம்ம வார்த்தையினால அறிக்கை இடுகிற பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்வோமே ஆனால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆனா அந்த வார்த்தையில விசுவாசம் இல்லாம ஏதோ பதறி போய் செதறி போய் மனுஷீக பலவீனத்துல நாம் பேசுவோமே ஆனால் உன் வாய்மொழியாலே நீ சிக்குண்டாய், உன் வாரியின் வார்த்தையினாலே பிடிக்கப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி நீதிமொழிகள் 6:2 சொல்லுகிறதன்படி நாம் பிடிக்கப்பட்டவர்களாய் போகிறோம். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்படும். ஏன்னா நாம பேசக்கூடியது எதை பேசுறோமோ, அதன் மரணத்துக்குரிய காரியத்தை பேசணும் அப்படின்னா அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள். ஜீவனுக்குரிய காரியத்தை அவர்கள் பேசுவார்களே ஆனால் ஜீவனுக்குரிய காரியத்தை அவர்கள் பிடிப்பார்கள். அதனுடைய கனியை அவர்கள் புசிக்கிறவர்களாய் போவார்கள். நீதிமானுடைய வாய் என்னைக்குமே அது ஜீவ ஊற்றாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனா கொடுமையில இருக்கக்கூடிய துன்மார்க்கனுடைய வாயில கொடுமையாத்தான் பேசும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசும், நெகட்டிவான காரியத்தை இருக்கணும். அப்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு விரும்பலன்றது தெரிஞ்சிருந்தும் வாயில வருது அப்படின்னா துன்மார்க்கம் எனக்குள்ளார குடியிருக்கிறது என்று அர்த்தம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் மாறக்கூடியதா இருக்கும். அவர்களுடைய நீதிமொழிகள் ரோமருக்கு எழுதின நிருபம்
10வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். இப்ப ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செஞ்சுட்டுப்பா, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானத்து சமயத்துல நம்மளுடைய பல சமயங்கள்ல அறிக்கை செஞ்சுட்டோம். ஆனா தேவ நீதி உண்டாகணும் அப்படின்னா இருதயத்திற்குள்ளார இவைகள் எல்லாமே விசுவசிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, நாம இன்றைய நாளில பார்த்ததும் போல நாம வெறும் அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தை என்னைக்கு நான் வாங்கினேனோ வாங்கின விதமாய் வச்சிருக்கிறவனா அல்ல, அத நாம மரமாக வளர்க்கக்கூடிய விதத்துல, அத பெரிய ஒரு விருட்சமாய் மாற்றக்கூடிய விதத்துல தேவ நீதி நமக்குள்ளார செயல்பட வேண்டும். இல்லைன்னா தேவன் நம்மளை பார்த்து விரியம் பான்பு குட்டிகளே, நீங்க நலமானதை, எப்படி பொல்லாதவர்களாய் இருக்கக்கூடியது நலமானதை அவர்கள் பேசுங்கள், உங்களுடைய இருதயத்தின் நிறைவாய் வாய் பேசும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளார நல்லது இருந்துச்சுன்னா, நல்ல பொக்கிஷம் உள்ளுக்குள்ளார இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தைகள் வெளியே வரும். பொல்லாத மனுஷனுடைய பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறவனா இருக்கிறான். கவனிங்க, நாம மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுல நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறோம். நாம பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும், நாம் உச்சரிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதற்குள்ளார தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளிலே எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, நாம் இன்றைய வசனத்தின்படியே கடுகு விதை அளவு விசுவாசம் அல்ல, கடுகு விதை வளருகிறதை போல் இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ளார இருந்தால், அலைகளையும் பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அவைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில தள்ளுண்டு போகும். தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக செபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமனேஸ்வரே, உம்முடைய பரிசுத்தம் மிகுந்த சமூகத்திற்குள்ளார இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வைத்திருந்த கடுகு விதையளவு இருக்கக்கூடிய விசுவாசம் கடுகு மரத்திற்கு ஒப்பாக நான் சகல காட்டு மிருகங்களும் பறவைகளும் தங்கக்கூடிய விதத்துல, விருட்சமாய் வளரக்கூடிய விதத்துல இந்த விசுவாசம் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வளருவதாக ராஜா. தேவனுடைய வசனத்தை கேட்டு வேத வாக்கியத்தின்படி இருக்குதா என்று அந்த பெராயா நகரத்து மக்கள் ஆராய்ந்து பார்த்தது போல நாங்களும் தேவனுடைய வசனத்தை வேத வாக்கியங்களோடு கூட ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய இருதயத்தின் பொக்கிஷத்தை இதோ தேவனுக்கு ஏற்புடைய நலமான பொக்கிஷமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்துல கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, ஆமா பிரதர், அந்த விசுவாசத்தை ஒரு மடங்கு உயர்த்துங்க. கேட்டதன்படியே நீங்க விசுவாசத்தை உயர்த்தி நீங்களே இப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டிலும் இன்னைக்கு விசுவாசத்தை ஒரு மடங்கு கூட கூட்டுங்க. நாங்களும் கூட சேர்ந்து ஜெபம் பண்றோம். யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டியது நீங்க தான். நல்லா கிளியரா வருது. பரவாயில்ல. எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இந்த நிமிஷமே சுகமாகணும். உங்க தலைமையில நீங்களே கைய வைங்க. சரி, நீங்களே கைய வச்சு கட்டளை போட்டு ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் வெளியே போகணுமோ, எதெல்லாம் உங்களுடைய சரீரத்துல இருக்கக்கூடாதோ அவ்வளவுத்தையும் கட்டளை போட்டு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா எங்களுடைய ஜெபங்களும் உங்களை தாங்கும். ஜெபம் பண்ணுங்க நல்ல உற்சாகமா தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு.
இப்ப ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விடுதலை இன்னும் இந்த நிமிஷமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜெபம் பண்ணோம். சரி பிரதர். ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் சொல்லிக்கலாம் பிரதர். என்ன ஜெபம் செஞ்சுட்டாங்க பிரதர். ஜெபம் என்ன புரியல? ஜெபம் சொல்லிட்டாங்க பிரதர். பிரேயர் பண்ணிட்டாங்க. நீங்க காதுல உழுவுல மைக்ல இருக்கிற மாதிரி சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு கிளியரா சொல்ல வரல பிரதர். அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் பிரதர். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சத்தமா சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா இருக்கும். சரி, என்னோட விசுவாசத்தோட நான் பிரேயர் பண்ணிக்கிறப்ப எனக்கு இந்த உடம்புல ஜெபம் இருக்குது, வாந்தி ஜெபத்துல இருந்து விழுதக்கூடிய ஏசப்பா ஏசுவே நாம ஹரலேஸ்பா காப்பது பையனுக்கு எல்லா நோய் விதி கொடுப்பேன். இந்த விசுவாசத்தோட இருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. ஏன்னா இந்த பாவம் செஞ்சணும், இந்த பாதம் ஒத்துக்கிற ஏசப்பா, மன்னிப்பு கேட்கறேன், இன்னும் செய்ய மாட்டேப்பா ஏசப்பா. இது விடுதலை கொடுப்பேங்க. இந்த ஜுரம் எப்பப்பா ஜுரம் வந்துட்டே இருக்குது, இரும்புல ஜுரம், சளி, தலைநோய், இந்த மாதிரி நோயோட அப்பப்போ வந்துட்டே இருக்குது ஏசப்பா. ஏசுவே நாம விடுதலை கொடுப்பா. ஏசுவே ஹல்லேலூயா. ஏசு ரத்த ஜெயம் நாம ஜெயம் பரிசுத்தாத்மே இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. பிரேயத்தோட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆத்மா வேறு விடுதலை கொடுப்பா. இயேசு நாமத்தில் ஹல்லேலூயா. இயேசு ஸ்தோத்திரம் பிரேயத்துல ஹல்லேலூயா. கண்டேசப்பா ஏசப்பா முஸ்தபா ஜெபா இயேசுவின் நாமத்தினால சகோதரன் ஜெரால்டை உம்முடைய பூரண மிகுந்த கரத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாதி கர்த்தரே, இதனுடைய முகாந்திரத்தை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகம் அறியும். இதோ இந்த கடுகு விதையளவு விசுவாசத்தையும் கூட பெருக பண்ணக்கூடிய விதத்துல இன்றைய நாளில அவருடைய ஜெபித்த ஜெபத்திற்கு பூரண பலன் உண்டாவதாக. அதற்காய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக அந்த குடும்பத்தை விரட்டக்கூடிய எல்லா பொல்லாத வியாதியினுடைய ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகி போவதாக ராஜா. எல்லா வியாதியினுடைய கூறுகள், அந்த நோவு உண்டாக்கக்கூடிய எல்லா காரணிகளும் நிர்மூலமாகி போவதாக ராஜா. அதற்காய் நாங்கள் இந்த குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.